அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பழமொழிகள் அப்படின்னு பார்க்கலாம். பழமொழிகள் வந்து மினிமம் 1லேருந்து ஒரு 2 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பழமொழிகளை பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நொறுங்கு தின்றால் 100 வயது அப்படின்றது முதல் பழமொழி. உப்பில்லா பண்டம் குப்பையினிலே, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோது பதம், விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு, எதையும் அளவோடு அனுபவித்தல் வேண்டும். உப்பிட்டவரை உள்ளவும் நினை, நெல்லுக்கு பாய்கின்ற தண்ணீர் புல்லுக்கும் பாய்வது போல. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் எதை அணைக்கும்? நெருப்பை அணைக்கும். ஓகேங்களா? தண்ணீர் வெந்நீர் ஆனாலும், இந்த கொஸ்டின் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல். மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். மெல்ல மெல்ல பாயும் தண்ணீர் என்ன பண்ணும்? கல்லையும் கரைக்கும். கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டுவது போல. வெள்ளம் கொண்டு போகாது. அதாவது கிணற்று தண்ணீரை என்ன பண்ணது? வெள்ளம் கொண்டு போகாது. அது எப்போவுமே அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டான் பூச்சி தாழ பறந்தால் தப்பாமல் மழை வரும். அதாவது தட்டான் பூச்சி தட்டான்றது உங்களுக்கு தெரியும், ஊர் சைடு இருக்கும் இல்லைங்களா? அது தாழ பறந்தால் கண்டிப்பாக மழை வருமா. இது அறிவியல் செய்தி. அப்போ தட்டானுக்கு எப்படி மழை வரும் அப்படின்னு தெரியும். மிகப்பெரிய கண்டுபிடிப்பில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், நம்ம தமிழர்கள் முன்னாடி சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி மழை வரும், மழை வராது, தட்டாம்பூச்சி அப்படியே ஒரே இடத்துல கூட்டமாக கீழே பறந்துட்டுருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு நாள் 2 நாளில் மழை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ கிராமத்து சைடு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான, மழை வருவது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அறிகுறி. இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து. இளமையில் கல்வி சிலை மேல் எழுத்து அப்படின்னா இளமையில் கற்பது எப்போவுமே என்ன பண்ணும்? நிலைத்திருக்கும் அப்படின்றது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் 2022 குரூப் 4 கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? தண்ணீர் தேசானால் நெருப்பை அரைக்கும். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நான் தப்பாக போட்டு வந்தேன். ஓகேங்களா? தண்ணீர் அழுக்கானாலும் நெருப்பை அணைக்கும் அப்படின்னு சொல்லி தப்பாக போட்டு வந்தேன். ஆக்சுவலாக இது பழமொழி அப்படின்னு தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அரைக்கும்ன்றது தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழி உணர்த்தும் பொருள். ஸோ அது பார்த்துள்ள. தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். தொடர்ந்து முயன்றால் என்ன பண்ணலாம்? தடைகளை தாண்டலாம். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. உப்பிட்டவரை உள்ளவும் நினை. உப்பிட்டவரை உள்ளவும் நினை அப்படின்றது பழமொழி கூறும் பொருள் என்னது? நன்றி மறவாமை. உப்பிட்டவரை உள்ளவும் நினை அப்படின்றது என்னது? நன்றி மறவாமை. பழமொழிகள் தொடரில் மரபு தொடர்கள், ஊமை தொடர்கள் அமைத்து எழுதுவதைப் போலவே பழமொழிகளையும் அமைத்து எழுதுவர். இதனால் சொல்ல புகும் கருத்து எளிதில் விளங்கும். சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். சுடர் விளக்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சுடர் விளக்கானாலும் தூண்டுகோல் என்றும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், உழைப்பின்றி ஊதியம் இல்லை, பதறாத காரியம் சிதறாது. அப்போ பதறிய காரியம் கண்டிப்பாக சிதறும். அறிவே ஆற்றல். ஒரு மனிதனுக்கு ஆற்றல் எது? அறிவு தான். தனக்கு மிஞ்சியதே தானமும் தர்மமும். பேராசை பெரும் நஷ்டம். முல்லை முள்ளால் எடு. எலி வலையானாலும் என்ன வேணும்? தனி வலையே சிறந்தது. குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் தழும்பாது. பணம் 10 செய்யும். புலி பசுத்தாலும் புல்லை தின்னாது. காலம் பொன் போன்றது. காலம் என்னது? பொன் போன்றது. வருமுன் காப்பதே சிறந்தது. முயற்சி திருவினையாக்கும். முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? என்ன சொல்கிறாங்க? முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? அடிமேல் அடித்தால் அம்மியும் நகரும். அதாவது விடாமுயற்சி வெற்றியளிக்கும். ஓகேங்களா? விடாமுயற்சி வெற்றியளிக்கும். யானைக்கும் பானைக்கும் சரி, செய்யும் தொழிலே செய்வோம். அடுத்தது பார்த்தோன்னா இனம் இனத்தோடு சேரும். வீட்டில் எலி வெளியில் புலி. தோல்விக்கு வெற்றியே அடிப்படை. கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில. ஆழம் அறியாமல் காலை விடாது. எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்தல் வேண்டும். எதையும் என்ன பண்ணும்? ஆராய்ந்து பார்த்து செய்தல் வேண்டும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். தெய்வம் ஒன்று நினைக்கும். இதில் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழியை கண்டறிய.
நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று சஃபல் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு சென்டென்ஸாக அமைக்கணும். காற்றுள்ள புதை தூற்றிக்கோள் அப்படின்றது அடுத்த பழமொழி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழக பழக பாலும் புளிக்கும், அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும், அகத்தின் அழகு எதில் தெரியுமா, முகத்தில் தெரியும், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, குறைக்கின்ற நாய் என்ன பண்ணது, கடிக்காது, சிறு துரும்பும் பல்குத்த உதவும், காலத்தை கடமை செய், காலத்தை கடமை செய், உயிர் கொடுத்தான் தோழன் தன் கையே தனக்கு உதவி, வாழு வாழ விடு, ஒன்று வாழு இல்லை வாழ விடு, உன்னை போல் பிறரை நேசி, ஒழுக்கம் உயர்வு தரும், நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும், பட்ட காலிலே படும் கெட்ட குடியை கெடும், பட்ட காலிலே படும் கெட்ட குடியை கெடும், செய்வன திருந்த செய், ஏற்றம் உண்டானால் இரக்கம் உண்டாகும், ஏற்றம் இருக்குது அப்படின்னா இரக்கம் வரும், ஏற்ற இறக்கம் கொண்டாது தான் வாழ்க்கை, சிந்தித்து செயல்படு, இக்கரைக்கு அக்கறை பச்சை திருப்தியற்ற மனம், இக்கரைக்கு அக்கறை பச்சை திருப்தியற்ற மனம், ஆறில்லா ஊருக்கு அழகு பால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால், ஐந்தில் வளையாதது 50 வளையுமா, ஐந்தில் வளையாதது என்ன சொல்கிறாங்க, 50 வளையுமா, உயிர் காப்பான் தோழன், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், தன் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும், அழுத பிள்ளை பால் குடிக்கும், விளையும் பயிர் முளையிலே தெரியும், முதற்கோணல் முற்றிலும் கோணல், அணைக்கும் ஆடைக்கும் அடி சறுக்கும், பெரியவர்களுக்கு தவறு ஏற்படலாம், பெரியவர்களுக்கு மட்டும் தவறு ஏற்படலாமா, சிறியவர்களுக்கு தவறு ஏற்படக்கூடாதா, என்னது, ஆணைக்கும் அடி சறுக்கும், கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடும், கல்லிலே நார் உரிக்க முடியுமா. ஸோ இதை வந்து மரபு தொடர்லே சொல்லலாம், இயலாத செயல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கரைப்பார் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும், கரைப்பார் கரைத்தால் என்னது, கல்லும் கரையும், வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்யுக்கு அலையாதே, தர்மம் தலை காக்கும், எரிவதனை பிடுங்கினால் கொதிப்பது ஆட்டோமேட்டிக்காக அடங்கும், வேலியே பயிரை மேய்ந்தது போல, தனக்கு கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா, தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கலாமா, பழி ஓரிடம் பாவம் ஓரிடம். அடுத்து வந்து பார்த்தா அப்படின்னா பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான், பகலில் வந்து பக்கம் பார்த்து பேசி இரவில் அதுவும் பேசாது, ஏனென்றால் சுவர்களுக்கும் காது உண்டு, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில், காலத்திற்கேற்ற கோலம் கொள், மாறியல்லாது காரியமில்லை, நூனலும் தன் வாயற்ற கெடும், தனி மரம் அது தோப்பாகாது, மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை, ஆலையில்லா ஊருக்கு இழுப்பம்பூ சர்க்கரை, அதாவது அர்ப்பனுக்கு மதிப்பு, ஆலையில்லா ஊருக்கு இழுப்பம்பூ சர்க்கரை. அடுத்து புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டாதார் போல, கோபம் குலத்தை கெடுக்கும், பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல, தொழுத கையுள்ளம் படை ஓங்கும், நகமும் சதையும் போல, நிழலில் அருமை வெளியில் தெரியும், நிழலின் அருமை வெயிலில் தெரியும், பசுதோல் போர்த்திய புலி, ஒற்றுமையே வலிமை, ஒற்றுமையே வலிமை, நெருப்பில்லாமல் புகையாது வல்லவன் வகுத்ததே வாய்க்கால், நெருப்பில்லாமல் புகையாது வல்லவன் வகுத்ததே என்னது, வாய்க்கால். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு, மீதுன் விரும்பேல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, பசி வந்திட 10 பறந்து போகும், உண்டி முதற்றே உலகு, தொடையற்ற பாட்டு நடையற்று போகும், மேனி துலங்க குப்பை மேனி ஆல்ரெடி நம்ம வந்து தமிழக மூலிகைகள் பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அது முழுமையாக பாருங்கள். ஸோ நம்ம போடுற கண்டென்ட் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1 2 கொஸ்டின் வரைக்கும் வர டாப்பிக்காக பார்த்தா போட்டுட்ருக்கு. ஓகேங்களா. காடு இருக்கும் வரை தான் மனித வாழ்வு. ஸோ பொது தமிழில் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். கூடா நட்பு கேடாய் முடியும், இப்பழமொழியை நம்ம அறிவனவற்றை என்னது, தீயவரோட நட்பு கொண்டால் துன்பத்தில் முடியும். ரைட்டு. நட்பு நமக்கு கேடையை போல பதகம் இல்லை, கூற்று ஒன்று மட்டும்தான் சரி. ஓகேங்களா. அடுத்து வந்து பழமொழி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இப்பழமொழி அமைந்துள்ள சரியான தொடர்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்தோ நோயற்ற வாழ்வு வாழ்வோம், இதுதான் ஆன்சரு. அடுத்து பொருத்தமான பழமொழியை கண்டறிக.
கற்றாரை கற்றையரை கைமுறுவார். ஸோ இது வந்து 2013 கேட்டிருக்காங்க நண்பர்களே. இந்த டைம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு சென்டென்ஸ் வேறு மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அந்த சென்டென்ஸுக்கான பதில் என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ கற்றாரை கற்றோரே கயமுறுவர் அப்படின்னா பாம்பு அறியும் பாம்பின் கால். பாம்பு அறியும் அதை கற்றவர் வந்து இன்னொரு கற்றவரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பார் அப்படின்ற மாதிரி தான் பாம்பு அறியும் பாம்பின் கால் அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திணை விதைத்தவன் என்ன பண்ணுவான்? திணை அறுப்பான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அடுத்து வந்து பார்த்தோம்னா குற்றம் பார்க்கின் சுற்றமில்லை ஊழி பெரியனும் தாம் பெயரார். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. அஷ்டபிரபந்தம் கற்றவனுக்கு அரை பண்டிதன். அஷ்டபிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன். ஓகே, அவ்வளோதான் நண்பர்களே. பழமொழி முழுமையாக முடிஞ்சாச்சு. அதாவது 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புக்கு 2 புது புக்கு ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ அடுத்த காணொலியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th 7th 8th இருக்கிற பழமொழிகளை வந்து பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு பேட்ச் 6ல் வந்து 7 1 2 3 4 5 6 7 8 9 இந்த 3 டெஸ்ட்டு போட்டிருக்கேன். இந்த வீக்கில் திரும்ப வந்து 6ல் இருக்கிற இயல் ஃபுல்லாக, அதாவது 1லேருந்து 9 வரைக்கும் டாப் 100 கொஷின்ஸ் எடுத்து போட போகிறேன். கண்டிப்பாக கொஷினை போய் பாருங்கள். ரொம்ப தரமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, பாய் நண்பர்களே.